கவர்ச்சி, கிளாமர், ஹாரர் இது எல்லாத்தையும் சேர்த்து படமா எடுக்கப்பட்ட எப்படி இருக்குங்க? அப்படி கவர்ச்சியும் ஹாரரையும் கலந்து எடுக்கப்பட்ட 10 படங்களை பத்தி தான் நான் இந்த லிஸ்ட்ல சொல்ல போறேங்க. நம்மளோட லிஸ்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணிருங்க. அதுதாங்க நம்ம பிரைட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கண்டென்ட் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. நான் இப்ப சொல்ல போற எல்லா படமுமே 18+ படங்க. அதனால நைட்ல தனியா போய் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி வாங்க நம்மளோட லிஸ்ட்டுக்குள்ள போகலாம். நம்மளோட லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கிற படம் போர்டெல்லா ஆஃப் பிளட். ஒரு இளைஞன் திடீர்னு காணாம போறாங்க. அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக பிரைவேட் டிடெக்டிவ்ஸ் ஒரு நைட் கிளப்குள்ள போய் தேடுறாங்க. ட்விஸ்ட் என்னன்னா, அந்த நைட் கிளப்ல எல்லா பொண்ணுங்களுமே வேம்பயருங்க. முக்கியமா அந்த நைட் கிளப்ல குயின் வேம்பயர் வேற இருக்கிறாங்க. இப்போ இந்த வேம்பயர்ஸ் கிட்ட இருந்து இந்த டிடெக்டிவ்ஸ் எல்லாம் தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறதாங்க சுவாரஸ்யமா எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா டார்க் காமெடி, கிளாமர், அது கூட சேர்ந்த கோரியான ஹாரர் தரமா எடுத்து வச்சிருப்பாங்க. என்னன்னா, இந்த படத்தை இயக்குனர் பாத்தீங்கன்னா பின்னாட்கள்ல கொடுத்த இன்டர்வியூல எப்படி எல்லாம் ஹாரர் படத்தை எடுக்க கூடாதுங்கிறதுக்கு உதாரணமா இந்த படம் இருந்துச்சுன்னு அவர் சொல்றாங்க. காரணம் என்னன்னா, இந்த படத்தை எடுத்து முடிக்கிறக்குள்ளார ரொம்பவே அவதிப்பட்டாருங்களா. அவரு நடிகர்களோட கால்ஷீட், செட் டிசைன், கோரியான மேக்கப் எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளார இவர் படாத பாடுபட்டுட்டாருன்னு சொல்றாருங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்குங்க, போய் செக் பண்ணி பாருங்க. நம்மளோட லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கிற படம் இன்னசென்ட் பிளட். வேம்பயர்ஸ்னாலே இன்னசென்ட்டான ஆட்களை கடிச்சு கொள்ளும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இந்த படத்துல வர்ற வேம்பயர் குற்றவாளிகளையே தேர்ந்தெடுத்து கடிச்சு கொள்றாளுங்க. ஆனா ஒரு பெரிய கிரிமினல் கேங் லீடரை கடிச்சு கொள்ற முயற்சி அப்போ தோத்து போயிடுறாங்க. அந்த கேங் லீடர் வேம்பயரா மாதிரி பெரிய வேம்பயர் கிரிமினல் அண்டர்வேர்ல்டையே கிரியேட் பண்றாருங்க. இப்போ இந்த 2 வேம்பயர் குரூப்புக்கும் நடக்கிற ஒரு சண்டையை தாங்க இந்த படமா எடுத்து வச்சிருக்காங்க. படத்துல ஹாரரும் காமெடியும் கிளாமரும் வேற லெவல்ல இருக்குங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. மூவி ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்தை இயக்குனர் தான் ஹாரர் காமெடி படமான அமெரிக்கன் வியர்வொல்ஃப் இன் லண்டன்ங்கிற படத்து மூலமா ஃபேமஸ் ஆனாருங்க. அவரோட படத்துல எப்பவுமே ஹாரர் கலந்த காமெடி டைமிங்ஸும் வேற லெவல்ல இருக்குங்க. அது எல்லாத்தையும் இந்த படத்துலயும் நம்ம பார்க்கலாங்க. இந்த படத்தை நீங்க அமேசான் பிரைம் OTT தளத்துல பார்க்கலாங்க. நம்மளோட லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்கிற படம் தி லயர் ஆஃப் தி ஒயிட் வோம். ஒரு கிராமத்துல வினோதமான மர்மங்கள்லாம் நடக்குதுங்க. அதுக்கு ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் அந்த கிராமத்துல கண்டுபிடிச்ச ஒரு பாம்போட மண்டை ஓடு தான் காரணம்ட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்புறாங்க. உண்மையிலேயே அந்த பாம்போட மண்டை ஓடு ஒரு பயங்கரமான அமானுஷ்ய கல்ட்டுக்கு தொடர்புடையதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுதுங்க. இத மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு அமானுஷ்ய படமா தாங்க இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தை கோத்திக்கான ஹாரர் ஸ்டைல்ல கிளாமரோட கலந்து வேற லெவல்ல எடுத்து வச்சிருப்பாங்க. மூவி ஃபேக்ட் என்னன்னா, இந்த படம் பாத்தீங்கன்னா பிராம் ஸ்டாக்கரோட ஒரு நாவலை அடிப்படையா எடுக்கப்பட்ட படங்க. இந்த படத்தை பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல ஸ்டைலிஷான காத்திக் விஷுவல்ஸ்ல இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிச்ச ஹியூ கிராண்ட் பாத்தீங்கன்னா காலத்துல ரொமான்டிக் காமெடி மூவிஸ்ல எல்லாம் நடிச்சு ரொம்பவே பிரபலமானாருங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் OTT தளத்துல நீங்க போய் பார்க்கலாங்க. நம்மளோட லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கிற படம் அண்டர் தி ஸ்கின். இந்த படம் பாத்தீங்கன்னா சாதாரண ஹாரர் படம் மாதிரி இருக்காதுங்க. ஏன்னா இந்த படத்துல பேய் கிடையாது, ஹாண்டட் ஹவுஸ் கிடையாது, வேம்பயரும் கிடையாதுங்க. ஒரே ஒரு மர்மமான பொண்ணை மையப்படுத்தி எடுத்து வச்சிருக்காங்க. ஸ்காட்லாந்து வீதிகள்ல சுத்துற அந்த பொண்ணு பல ஆண்களை சந்திக்கிறாங்க. ஆனா அவ பின்னாடி பயங்கர மர்மமான ஒரு விஷயம் ரகசியமா அடங்கி இருக்குங்க. அது பேயா ஏலினாங்கிறது தாங்க இந்த படத்தோட கதையே. ஸ்டார்டிங்ல மிஸ்ட்ரியா போற இந்த படம் கடைசியில ஹாரரா முடியுங்க. மூவி ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துல நிறைய ஹிடன் கேமராஸ் வச்சு ஷூட்டிங் பண்ணிருக்காங்க. முக்கியமா ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா இந்த படத்தோட நடிகை ஸ்கார்லெட் ஜொஹான்சன் வந்து ஒரு வேன்ல ஏறுற மாதிரி ஒரு சீன் இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா அதுல நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் மட்டும் தாங்க உண்மையான நடிகர்கள். மீதி ஆட்கள்லாம் சாதாரண ஆட்கள் தாங்க. ஷூட்டிங்னே சொல்லாம ஹிடன் கேமரா வச்சு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபில்ம் மேக்கிங் அப்பதான் அவங்க கிட்ட அனுமதி பெற்று இந்த ஃபுட்டேஜை வெளியிட்டு இருக்காங்க. அதனாலயே நம்ம இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு ஸ்கிரிப்டட் மூவி மாதிரியே இருக்காதுங்க, ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கார்லெட் ஜொஹான்சனோட ஒரு கிளாமரான சீனும் இந்த படத்துல இருக்குங்க. அதை பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த படத்துல போய் பாருங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்துல நீங்க போய் பார்க்கலாங்க. நம்மளோட லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கிற படம் டாக்டர்ஸ் ஆஃப் டார்க்னஸ்.
ஒரு ஹோட்டலுக்கு மேரேஜ் ஆன ஒரு கப்புள்ஸ் வந்து தங்குறாங்க. ஆனா அந்த கப்புள்ஸ ஒரு அழகான மர்மமான பொண்ணு வந்து மீட் பண்றாங்க. மீட் பண்ணி இவங்க கூட பழகுறாங்க. ஆனா இவளோட நடத்தை பாத்தீங்கன்னா ரொம்பவே விசித்திரமா இருக்குங்க. இதனால இந்த கப்புள்ஸ் வந்து இந்த பொண்ணு யாரு, எங்கிருந்து வந்திருக்கா, இவ பின்னாடி இருக்கிற மர்மம் என்னங்கறத விசாரிக்க தொடங்குறாங்க. அதுதான் இந்த படத்தோட கதையும் கூடங்க. மூவி ஃபேக்ட் என்னன்னா 1971 வெளியான இந்த படத்துல இருக்கிற விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு மாடர்ன் டேல எடுத்த படத்துக்கு ஈக்குவலா இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டார்க்கான கோத்திக்கான விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பரா எடுத்து வச்சிருப்பாங்க. கலரிங்கான ஹோட்டலு, ட்ரெஸ் ஸ்டைலு எல்லாமே பக்காவா இருக்குங்க. அதனாலயே இந்த படம் பாத்தீங்கன்னா கிளாசிக்கான கல்ட் வேம்பயர் மூவியா மாறி இருக்குங்க. இந்த படத்தை நீங்க ஃப்ளக்ஸ் ஓடிடி தளத்திலையும் வெப்சைட்லையும் ஃப்ரீயாவே பார்க்கலாங்க. நம்மளோட லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிற படம் கேட் பீப்புள். ஒரு பொண்ணு அவளோட குடும்பத்தை பத்தின ஒரு ஷாக்கிங்கான சீக்கிரட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அவளோட குடும்பத்தோட தொடர்பு கொண்ட ஒரு பழங்காலத்து சாபம் தாங்க அது. இதனால இவளோட வாழ்க்கையே எப்படி தலைகீழா மாறுதுங்கிறதாங்க இந்த படத்தோட கதை. இவ ஒரு மனுஷியா இல்லைன்னா மிருகமாங்கிற ஒரு ட்விஸ்டோட வேற லெவல்ல எடுத்து வச்சிருப்பாங்க இந்த படத்தை. இந்த படத்துல வெறுமனே ஹாரர் மட்டும் இல்லாம ரொமான்ஸ், விஷுவல் ட்ரீட்டிங் வேற லெவல்ல இருக்குங்க. மூவி ஃபேக்ட் என்னன்னா இந்த படத்துல வர்ற சவுண்ட் ட்ராக் எல்லாம் வேற லெவல்ல ஹிட் அடிச்சதுங்க. முக்கியமா இந்த படத்துல இருக்கிற புட்டிங் அவுட் ஃபயர்ங்கிற ஒரு பாட்டு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஹிட் ஆகி இப்போ கூட நிறைய பேருக்கு பிடிச்ச பாட்டா இருந்துகிட்டு இருக்குங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா எந்த ஓடிடி தளத்திலையும் அவைலபிளா இல்லைங்க. நீங்க டவுன்லோட் பண்ணி தாங்க பார்க்கணும். நம்மளோட லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கிற படம் தி என்டிட்டி. ஒரு பொண்ணு அவளோட வீட்டுல கண்ணுக்கு தெரியாத சூப்பர் நேச்சுரலான ஒரு ஃபோர்ஸ் தன்னை தாக்குதுன்னு சொல்றாங்க. அந்த ஃபோர்ஸ, அந்த என்டிட்டியை யாருனாலையும் பார்க்க முடியலைங்க. அதனால யாருமே இவ சொல்றத நம்பவே மாட்டேங்கிறாங்க. இவளுக்கு தான் ஏதோ சைக்காலஜிக்கலா டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. பல மர்மமான சம்பவங்கள்லாம் திரும்ப திரும்ப நடக்க ஆரம்பிக்குதுங்க. அவங்கள சுத்தி நடக்கிற மர்மத்துக்கெல்லாம் காரணம் உண்மையிலேயே ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் தானா, இல்லைன்னா சைக்காலஜிக்கலா ஏதாவது பாதிப்பாங்கிறதாங்க இந்த படத்தோட கதை. நம்மளோட லிஸ்ட்லயே ரொம்பவே டிஸ்டர்பிங்கான படம்னா அது இந்த படம் தாங்க. மூவி ஃபேக்ட் என்னன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா 1974 நடந்த டோரிக் பித்தர் கேஸ அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படங்க. இந்த படத்துல காமிக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் என்டிட்டியை மேக் பண்றதுக்கு இந்த படக்குழு ரொம்பவே கஷ்டப்பட்டதா சொல்றாங்க. சிஜிஐ அதிகமே இல்லாத காலத்துல இப்படி ஒரு என்டிட்டியை கிரியேட் பண்றதுக்கு படக்குழு ரொம்பவே கஷ்டப்பட்டதாகவும் சொல்றாங்க. இந்த படத்தை நீங்க அமேசான் பிரைம் ஓடிடி தளத்துல போய் பார்க்கலாங்க. நம்மளோட லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிற படம் தர்ஸ்ட். ஒரு கத்தோலிக்க பிரீஸ்ட் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாருங்க. அப்போ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான இன்சிடென்ட்னால இவருக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் தொத்திக்குதுங்க. அந்த இன்ஃபெக்ஷன்னால இவர் ஒரு வேம்பயரா மாறுறாருங்க. ஆனா இவர் கொடூரமான வேம்பயர் இல்லைங்க, மனித குணங்கள் படைச்ச ஒரு வேம்பயரா இருக்கிறாருங்க. அந்த நேரத்துல இவருக்கு ஒரு பொண்ணோட பழக்கம் ஏற்படுதுங்க. இதனால ஏற்படுற குழப்பங்களை தாங்க இந்த படமா எடுத்து வச்சிருக்காங்க. மூவி ஃபேக்ட் என்னன்னா இந்த படம் ஒரு கொரியன் படங்க. இந்த படத்தை இயக்குனர் பார்க் சங் ஊக் இயக்கி இருக்கிறாருங்க. இவரு பாத்தீங்கன்னா ஓல்டு பாய்ங்கிற படத்தினால உலகம் முழுக்க ரொம்பவே ஃபேமஸான இயக்குனருங்க. இவரு இந்த படத்துல வெறுமனே வேம்பயர் ஹாரரை காமிக்காம மனுஷனோட நியாயத்தையும் அவனுக்குள்ள இருக்கிற காமத்தையும் கலந்து சூப்பரான விஷுவல்ல சூப்பரா படத்தை எடுத்து கொடுத்திருப்பாருங்க. இந்த படத்தை நீங்க நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல போய் பார்க்கலாங்க. நம்மளோட லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிற படம் த ஹங்கர். ஒரு வேம்பயர் கப்புள் 100 ஆண்டுகளா ஒன்னாவே வாழ்றாங்க. அவங்களுக்கு வயசே ஆகாதுங்க. பயங்கரமான பவரோட அழகோடையும் இவங்க ஒட்டுக்கா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா சில நேரங்கள்ல சக்தியோட சேர்ந்து ஆபத்தும் வந்துருங்க. ஒரு நாள் ஒரு மருத்துவர் வந்து இவங்களை ஆராய்ச்சி பண்றதுக்காக அணுகிறாருங்க. இந்த மருத்துவர் இவங்களை கான்டாக்ட் பண்ணதுல இருந்து இவங்களோட வாழ்க்கையே தலைகீழா மாறுதுங்க. இதுதான் இந்த படத்தோட கதைங்க. மூவி ஃபேக்ட் என்னன்னா இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி அந்த காலத்துல ரொம்பவே பாராட்டப்பட்டதுங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அழகையும் காமத்தையும் தனிமையையும் அழகா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை நீங்க அமேசான் பிரைம் ஓடிடி தளத்துல போய் பார்க்கலாங்க. நம்மளோட லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல இருக்கிற படம் லைஃப் ஃபோர்ஸ். ஒரு ஸ்பேஸ் மிஷன் அப்போ ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து ஒரு ஏலியன் ஏர்கிராஃப்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஸ்பேஸ் கிராஃப்டுக்குள்ளார 3 ஹியூமனாய்டு ஏலியன்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள பூமிக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த ஏலியன்ஸ் மனுஷங்களோட லைஃப் ஃபோர்ஸை உறிஞ்சி எடுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே லண்டன்ல இருக்கிற மக்களோட லைஃப் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் இந்த ஏலியன்ஸ் உறிஞ்சி எடுக்கிறாங்க. இவங்க கிட்ட இருந்து மக்கள் எப்படி தப்பிக்கிறாங்கிறது தாங்க இந்த படத்தோட கதையே. இது ஒரு ஏலியன் ஹாரர் படமா இல்லைன்னா வேம்பயர் ஹாரர் படமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்
நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது வருங்க. மூவி ஃபேக்ட் என்னன்னா, தி டெக்சாஸ் செயின்சா மேசக்கர், போல்டர்கெய்ஸ்ட் போன்ற படங்கள் எல்லாம் இயக்கி ஹாரர் பட உலகில் ஒரு முக்கியமான டைரக்டரா இருக்கிற டோபி ஹூப்பர் தாங்க இந்த படத்தையும் இயக்கி இருக்கிறாருங்க. அந்த டைம்லயே பெரிய பொருட்செலவுல எடுக்கப்பட்ட ஒரு ஏலியன் ஹாரர் படங்க இது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷனையும் ஹாரரையும் கிளாமர் கண்டென்ட்டையும் கலந்து சூப்பரா எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த படத்தை நீங்க அமேசான் பிரைம் ஓடிடி தளத்துல போய் பார்க்கலாங்க. இதுதாங்க என்னோட 10 மெச்சூரான கவர்ச்சி கலந்த ஹாரர் படங்களோட லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல இருக்கிற படங்கள்ல எந்த படத்தெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கங்கறத கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி பல வீடியோ கண்டென்ட்க்கு நம்ம பிரைட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கோடான கோடி புண்ணியங்க. என்னோட மனமார்ந்த நன்றிங்க.